விதி என்று ஒன்று இருக்கா இல்லையா? அதுவெல்லாம் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறானா இல்லையா? அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கிறது தானே. சரி, நீ கவலைப்படாத. விதி எதற்காக இருக்கிறது? லி கைலா தல்சவ் அலாமா ஃபாத்தக்கும், உன்னை விட்டு கடந்து போன அந்த இழப்புக்காக வேண்டி நீ கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகவும், கவலை அடையாமல் இருப்பதற்காகவும், ஒலா தஃப்ரஹு இலாமா ஆத்தாக்கும், அல்லாஹ் உனக்கு வழங்கியதை வைத்துக் கொண்டு நீ பெருமை அடித்து சந்தோஷப்பட்டு ஆணவப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும். நிறைய செல்வம் கிடைக்குது, என் திறமையினால வந்துச்சுன்னு இருக்காத. அல்லாஹ் நாடி இருக்கிறான், எனக்கு எல்லாம் கிடைக்கும், நாங்க எழுதி வச்சிருக்கிறான், அது மாதிரி நடக்குது அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு பணிவு வரும், அடக்கம் வரும், யதார்த்தம் வரும். நமக்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. இழப்பு ஏற்படும் போது இருங்க, நம்ம என்ன பண்ண முடியும், அங்க எழுதப்பட்டிருக்கு, கைமீறி போயிருச்சு என்றால் ஒரு யதார்த்தம் வரும், அடக்கம் வரும், அதற்கு அடுத்த கட்ட நிலை என்ன என்கிற ஒரு தெளிவு வரும். இதை அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு